200 போடும். ஸோ guys, வெல்கம் பேக் டு மை சேனலுக்கு புதுசாக அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து மேக்ஸிமம் வந்து பைக் ரிலேட்டடான அப்புறம் ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் தாங்க வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சின்ன அப்டேட்டு தாங்க. ஸோ என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு இன்னொரு ஹெல்மெட் வாங்க போகிறோங்க. அதுக்கான ஒரு சின்ன அப்டேட் தான். ஸோ என்ன ஹெல்மெட் வாங்க போகிறோம், ஏன் வேறு ஹெல்மெட் வாங்க போகிறோம் அப்படின்ற வீடியோ தாங்க இது. சரிங்களா, ஹெல்மெட் நல்லா தானடா இருக்குது, அப்படி இருக்கிற இன்னொரு ஹெல்மெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நல்லா தாங்க இருக்குது. பட் வந்து இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு வந்து இது வந்து செட் ஆக மாட்டேங்குது. ஸோ ட்ராவலு அப்புறம் வேறு எங்கேயாவது நம்ம வெளியே போகும்போது அது கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து நம்ம வந்து ஆஃபீஸ் போகும்போது எங்கேயாவது வேறு எதுவும் பர்சனல் ஒர்க்குக்கு போகும்போது வந்து இந்த ஹெல்மெட் வந்து செட் ஆக மாட்டேங்குங்க. அப்புறம் இந்த வண்டி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த வண்டின்னா கொஞ்சம் சின்ன ஹெல்மெட்டு போட்டால் நல்லாயிருக்கும். இந்த ஹெல்மெட் வந்து ரொம்ப பெருசாக தெரியுது. ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ கண்ணாடியில் தெரியுதான்னு பாருங்கள். ஸோ தெரியுதா, நல்லா கிட்டத்தட்ட ஹெல்மெட்டு மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 கிலோங்க. ஒரு நாள் வெயிட்டுக்கு வச்சு பார்த்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேமரா மட்டும் சேர்க்காம 1/600 வருது. ஸோ அந்த வெயிட்டில் வச்சு பார்த்தா இந்த கேமராலாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நெருக்கி 1/800 1/900 வந்துருங்க. ஸோ அதனால் வந்து வெளியே வந்து எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ எங்கேயாவது போனோம்னு வச்சுக்கோங்க, இந்த அப்படி ஆஃபீஸ்க்கு போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, என்னப்பா தம்பி கலராக போட்டு வந்துக்கிட்டு இருக்க, ஆஃபீஸ்க்கு வரும்போது என்னப்பா அப்படிலாம் போட்டு வர அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தாங்க. ஸோ மோரோவர் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வண்டியை எடுக்கும்போது இந்த ஹெல்மெட் வந்து போட முடியல. பின்னாடி வந்து ஸ்டிக்கரிங்லாம் பண்ணியிருக்கா, அந்த மேக் தினேஷ் vlogs போட்டு இந்த யூடியூப் சிம்பிள்லாம் போட்டு ஃப்ளூரோசன்ட் கலர்னால அப்படியே தனியாக தெரியுது. ஸோ அதனால் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, அடுத்து வந்து ஹெல்மெட் எடுக்கலான்னு இருக்குங்க. ஒரு 2000 பட்ஜெட்டுக்குள்ளே, ரொம்ப அட்வான்ஸ் ஹெல்மெட்லாம் கிடையாது. ஸோ அவ்வளோதான். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ஹெல்மெட்லாம் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ கொஞ்சம் வந்து ப்ரீமியர் ஹெல்மெட் தாங்க எடுக்க போகிறோம். ஸோ அதான் வந்து நார்மல் யூஸ்க்காக. சரிங்களா, நான் வந்து ரொம்ப கலரெல்லாம் எடுக்க போகிறது இல்லைங்க. நார்மல், எந்த கிராஃபிக்ஸ் இல்லாத மாதிரி நார்மலாக தான் எடுக்க போனேன். ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு சின்ன அப்டேட்டுக்காக தாங்க இந்த வீடியோ. ஸோ அதாங்க. ஸோ அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதில் வந்து கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோ மட்டும்தான் காமிச்சிருப்பேன். மற்றபடி இந்த ஏன்னாது இந்த மவுண்ட்டு, அந்த சின் மவுண்ட்டு மாட்டியிருப்போம்ல, ஸோ அதை வந்து எப்படி ஒட்டுறது, மைக்கெல்லாம் எப்படி உள்ளே வைக்கிற வீடியோலாம் இதில் நான் போட்டிருக்கவே மாட்டேன். ஸோ அதை வந்து நான் வந்து விடு எதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி போடல. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா இந்த மவுண்ட் வந்து பிஞ்சிருச்சுங்க. அந்த மவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் போட்டுங்கனக்குள்ளே இங்கே அட்டாச் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா ஜே மவுண்ட்டுன்ற பாருங்க, நார்மல் எஜ்ஜே கேம் மவுண்ட்டு. ஸோ அது வந்து ஸ்பேர் வந்து நிறையா கிடைக்கவே இல்லை. அதுக்கு வந்து அந்த அட்டாச் பண்ணுற ஸ்பேர் வந்து நிறைய கிடைக்கல. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும்னு நினச்சிட்டேன்னா, அது வந்து நான் எடுக்கணும்னு நினச்சிட்டேன். பார்த்தா அது ஏற்கனவே வந்து ஷேக்கில் தான் இருந்திருக்கு. இது இருக்கு, நான் கொஞ்சம் ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, டெஸ்டர் எடுத்து வந்து லைட்டாக தான் அப்படியே இப்படி குத்தி அப்படி லைட்டாக எம்பி விட்டுனா அப்படியே டக்குன்னு அப்படியே மொத்தமாக வந்து பிடிங்கிட்டு வந்துடுச்சு. ஸோ தனியாக வந்துடுச்சு. ஸோ வந்து எனக்கு வந்து பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் உண்டாகலை, இது டேமேஜ் எதுவுமே வரலைங்க. ஸோ அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன்னா, வேறு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருப்போம் பாருங்கள், அந்த ஒரு பண்டில் பேக் வாங்கியிருப்பேன்னு. ஸோ அதில் வந்து இந்த மவுண்ட் நிறையா வந்துருந்துச்சு. ஸோ அதை தூக்கி வந்து நல்லா நீட்டாக ஒட்டிட்டேன். நான் வந்து அதை வந்து வீடியோ எடுக்க முடியல என்னால். ஸோ வந்து அது வேணாம் விடு அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. ஸோ அடுத்து அந்த ஹெல்மெட் வாங்க போகிறேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஹெல்மெட்டில் வந்து நம்ம எல்லாத்துமே அந்த சின் மவுண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, மைக்கு உள்ளே எப்படி மாட்டணும், எப்படி வைக்கணும், அதை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணுன்ற எல்லா வீடியோவுமே அதில் பார்த்துடலாங்க. சரிங்களா, சரி ரைட்டு ஓகேங்க. வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஹெல்மெட் வாங்கலாம் அப்படின்றதுக்காக இன்னும் கன்ஃபியூஷனாகவே தாங்க இருக்குது. ஸ்டட்ஸு அந்த தண்டர் ஹெல்மெட்டில் வாங்கலாமா, இல்லை வந்து நார்மல் வீகா ஹெல்மெட் வாங்கலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ எந்த ஹெல்மெட் வாங்கினா நல்லாயிருக்கும்னு வேணால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மேக்ஸிமம் வந்து நான் வந்து கிராஃபிக்ஸ் இல்லாத மாதிரி தாங்க வாங்க போகிறேன். ஸோ ப்ளைனாக ஒரு நார்மல் ப்ரீமியம் யூஸுக்கு டீசெண்டாக போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தாங்க அந்த ஹெல்மெட்டு. ஏன்னா நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு ஹெல்மெட் வச்சுருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீகா ஹெல்மெட், இந்த ஓப்பன் ஃபேஸ் ஹெல்மெட் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே சின்ன அப்படி ஒரு லாக் மாதிரி இருக்கும், அதை தட்டி விட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹெல்மெட் வச்சுருந்தேன். பட் வந்து அந்த ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கி 5-6 வருஷம் ஆயிடுச்சு.
அந்த ஃப்ரண்ட்டில் அந்த ஹெல்மெட் இருக்கும் பார்த்திங்கன்னா, அது வந்து லூஸ் ஆயிடுச்சு. அப்புறம் லூஸ் ஆகி அது வந்து போயிடுச்சு. அப்புறம் நாங்கள் அது வந்து அதை கழட்டி போட்டாச்சு. இப்போ வெறும் அந்த இது மட்டும்தான் இருக்குது. பின்னாடி அந்த புல்லட்டுக்கு போடுற ஹெல்மெட் மாதிரி அந்த ஓப்பன் ஃபேஸாக மட்டும்தான் இருக்குது. அந்த ஃப்ரண்ட்டில் அந்த இது கவர் பண்ணுறதெல்லாம் இல்லை. ஸோ அதனால தாங்க இந்த முடிவு எடுத்தது, வேறு ஹெல்மெட் வாங்கணும் அப்படின்னு. மோரோவர் வந்து அப்புறமும் பார்த்திங்கன்னா அந்த ஹெல்மெட் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எங்கே போனாலும் தூக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியது இருக்கும், வெளியே வச்சுட்டே போக முடியாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் போகிறேன்னா, இந்த வண்டியில் போனாலுமே இந்த ஹெல்மெட்டு தான் போட்டு போகிறேன்னா, தம்பி என்னப்பா வண்டி சின்னதாக இருக்குது, ஹெல்மெட்டு பெருசாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் முடிவு பண்ணி தாங்க. ஏன்னா நம்ம எப்போயாச்சும் வந்து விலாகே எடுக்க மாட்டோமா, விலாக் எடுக்காத போது இந்த ஹெல்மெட்டு போட்டு போக வேண்டியதாக இருக்கா, அப்படியே தலையெல்லாம் வலிக்கும் இந்த இடத்துல. அப்புறமா இது வந்து லைட்டாக அப்படி குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்குமா, ஸோ ஒரு மாதிரி அப்படியே இந்த தலையெல்லாம் வலிக்குங்க. ஸோ அதனால தான் அந்த வேறு ஹெல்மெட் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானுக்கு போயிட்டேன். அதான் எந்த ஹெல்மெட்டு சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு பெஸ்ட்டாக வந்திருக்கிறது, இப்போதைக்கு வீகாவில் போல்ட்டுன்னு சொல்லி ஒரு ஹெல்மெட் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹெல்மெட் பார்த்தேன், பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த ஹெல்மெட்டோட சூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பார்த்தேன். பட்டு கிராஃபிக்ஸ்லேயும் அது வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. பட் வந்து கிராஃபிக்ஸ் வந்து எனக்கு வந்து தேவையில்லை, எனக்கு இந்த ஹெல்மெட்டே போதும். அப்புறம் வீட்டிலலாம் திட்டு வாங்க முடியாது, என்னால் இருக்கிற ஹெல்மெட்டை பார்த்தா அந்த ஹெல்மெட்டு வேறையா அப்படின்னு. ஸோ வந்து ஃபுல் பிளெயின்னா எல்லாமே யூஸ் பண்ணி எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதுக்காக தான் அந்த இதில் தான் அந்த ஹெல்மெட் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதாங்க சொல்லலான்னு நினச்சேன். அதான் ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கலான்னு. வேறு எதுவும் ஸ்பெஷலாக இல்லைங்க. ஸோ அது அடுத்தடுத்து எதுவும் ரைடு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்குலாம் எதுவும் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ யாரெல்லாம் என்கிட்ட மிங்கிலாகணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களாம் வாங்க. ஸோ ரைடு போகிறதா இருந்தால் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி தர்றேன். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து என்னை ஃபாலோ பண்ணாட்டி உள்ளே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். ஸோ உள்ளே டச் பண்ணி உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இந்த வீடியோ மட்டும் பார்த்து வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வேணாங்க. ஸோ புதுசாக இருந்தீங்கன்னா ஸோ என் எல்லா வீடியோவும் உள்ளே போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லாட்டி வீடியோஸை வந்து தட்டி விட்டு போயிட்டே இருங்க. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் கொடுங்க பிடிச்சிருந்துச்சின்னா. ஸோ சும்மா போகாதீங்க, ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டுமே நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிற, ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு லைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏன்னா அது வந்து ரொம்ப பூஸ்டப்பாக இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலுக்கு புதுசாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.